வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் தலைமை கைமாறியது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி. வருகின்ற சட்டசபை தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாகிறது. மே 4ஆம் தேதி மாலையிலேயே அதிமுகவின் செயற்குழு அதிகாரப்பூர்வமாக கூட்டப்படும். அதிமுக தோல்வியேதான் தழுவும் என்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளால் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள், மாஜி அமைச்சர்கள் கடுமையான அதிருப்தியிலும் அதிர்ச்சியிலும் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தான் இதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் அதிகாரப்பூர்வமாக மே 4ஆம் தேதி தான் வெளியாகும். இந்த அறிவிப்புகள் உண்மையாகவே இருந்தால் மே 4ஆம் தேதி மாலை அதிமுகவின் தலைமை முழுவதுமாக கைமாறும். ஏற்கனவே 2024 மக்களவைத் தேர்தலின் பொழுது 40 தொகுதிகள் புதுச்சேரியுடன் சேர்த்து அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியது. ஒரு இடங்களில் கூட அதிமுக வெற்றியடையவில்லை. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிய காரணம் என்ன தெரியுமா? தொண்டர்கள் களப்பணிகளை முறையாக செயல்படவில்லை. தொண்டர்களது வேலைகள் சரியாக ஈடுபடாத காரணத்தினால்தான் அதிமுக தோல்வியை தழுவியது என்ற குற்றச்சாட்டையும் தொண்டர்கள் மீது பழி போட்டார். ஆனால் அப்பொழுதே அதிமுகவின் தொண்டர்கள் கடுமையான கோபத்தில் எடப்பாடியின் மீது இருந்தார்கள். தற்பொழுது மீண்டும் எடப்பாடி என்ன காரணத்தை கூறப்போகிறார் என்ற எதிர்பார்ப்புகளும் அதிக அளவு சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது. நிச்சயம் அதிமுக இந்த முறை மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் உறுதி செய்யப்பட்டால் நிச்சயம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முழுமையான காரணமே அவர்தான் என்று முழுமையான ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையிலிருந்து விலக வேண்டும். இல்லை என்றால் அதிமுகவின் செயற்குழுவை உடனடியாக கூட்டி அதற்கான முடிவுகளை மூத்த நிர்வாகிகள்தான் எடுக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டுகளும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு தொண்டர்கள் பல கடிதங்களையும் எழுதி வருகிறார்கள். நிச்சயம் அரசியல் வட்டாரத்தில் புது திருப்பமாக இந்த செயல் ஏற்பட்டுள்ளது. அரசியலில் தோல்வி வெற்றி எப்பொழுதுமே சகஜம்தான். ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து தொடர் தோல்வியின் காரணமாக இது குறிப்பிட்ட ஒரு செயல்பாடுகள் முறையாக பின்பற்றாதது தான், எடப்பாடியின் செயல்பாடு சரியில்லாதது தான் மக்கள் புறக்கணிக்கிறார்கள் என்ற முத்திரையும் குத்தப்பட்டுள்ளது. நிச்சயம் அதிமுக தோல்வியை தழுவினால் அதிமுகவின் தலைமையை மாற்றலாமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்ச்சியாக செயல்படலாமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.